Good morning, miss. Good morning. Sit down, sit down. நல்ல வேலைடி மிஸ் கிட்ட டெஸ்ட் பேப்பர்லாம் இல்ல கொண்டு வரல போல. ஏண்டி நீ நல்லா தான பண்ணேன்னு சொன்ன? நான் எங்கடி சொன்னேன்? நான் ஒழுங்காவே படிக்கலையே நேத்து. பயமா இருக்குடா. அந்த மிஸ் அதெல்லாம் மறந்துருப்பாங்கடா. பயப்படாத. அது சரி, நேத்து டெஸ்ட்க்கு லீவ் போட்ட அந்த ரெண்டு மேதாவிகளும் எந்திரிங்களே பாப்போம். என்னப்பா, லீவெல்லாம் உங்களுக்கு ஜாலியா போச்சா நேத்து? மிஸ், அது என்ன வந்து போயினே. மணி, நீ எதுக்கு லீவ் போட்ட? மிஸ், எனக்கு அடிபட்டுருச்சு மிஸ். சரி சரி, நீ எதுக்கு லீவ் போட்ட? மிஸ், நான் ஊருக்கு போயிட்டேன் மிஸ். ஊருக்கு போனா முன்னாடி சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா? நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? எத்தனை வருஷம் இந்த ஸ்கூல்ல படிக்கிற? சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரியுது. அந்த முட்டைக்கண்ணை உருட்டிக்கிட்டு முடிக்கிற மொழிய பாரு இவங்க ரெண்டு பேருக்கும். டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சே லீவ் போடுறீங்க இல்ல? சரி மணி, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அப்புறம் நீ எங்கடா போன? சொல்லுடா மணி. நல்லா மாட்டினானுங்க இந்த மிஸ் கிட்ட. பூமாரி மிஸ், உனக்கு என்ன கிளாஸ் அங்கிட்டா நடத்துறாங்க? நான் என்ன அங்கிட்டு நிக்கிறேனா என்ன? சொல்லு. வந்ததுல இருந்து பேச்சுதான், நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேப்பர்ல ஒண்ணுத்தையும் காணோம். படிக்கிற பிள்ளையெல்லாம் வர வர மக்குதான் ஆகுது. இல்ல மிஸ், நேத்து ஒரு நாள் தான் மிஸ் ஒழுங்கா எழுதல. படிக்காதது என்னன்னா லீவ் போட்டுட்டு சுத்துது. படிக்கிற பிள்ளைங்களும் வர வர படிக்கிறது இல்ல. அப்படியே நில்லு கொஞ்ச நேரம். சரி சரி, நீங்க எதுக்கு இப்படி நின்றுகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பதில சொல்லு. மிஸ், செங்கல்பட்டு. சரி, நீ எங்க போன? செங்கல்பட்டுக்கு மிஸ். என்ன ரெண்டு பேரும் நக்கல் பண்றீங்களா? வெளியில வா ரெண்டு பேரும். என்னடா பொய் சொன்னாதான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா உண்மையை சொன்னாலும் இப்படி சொல்றாங்க. போச்சுடா, இன்னைக்கு மாட்டணும். எவ்வளவு தைரியம் இருந்தா ரெண்டு பேரும் ஒரே பதில பேசி வச்சுக்கிட்டு சொல்லுவீங்க? என்ன மிஸ், நாங்க சொன்ன அனைத்துமே உண்மைதான் மிஸ். என்னடா பெரிய உண்மையை சொன்னீங்க? ரெண்டு பேரும் ஒரே பதில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும்? இழுச்ச வாய் மாதிரி தெரியுதாடா? ஒருத்தி மெனக்கட்டு பாடம் நடத்தி டெஸ்ட் வைக்கிறா. பசங்க நல்லபடியா டெஸ்ட் எழுதி மார்க் எடுக்கணும்ட்டு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்லடா உங்களுக்கு? ரெண்டு பேரும் கட்டடிச்சிட்டு ஊரை சுத்தி இருக்கீங்க. அத தைரியமா வந்து என்ன பொய், ஒரே பொய் வேற சொல்றீங்க. மிஸ், உண்மையாவே சொன்னோம், உண்மையாவே சொன்னோம். என்ன உண்மையை சொல்லி கிழிச்சீங்க? இதுல அனைத்துமே வேற. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? மிஸ் மிஸ் மிஸ், வா வெளியில வா. பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் போறாரு, உங்களை சொல்றேன் வா. ஐயோ, பிரின்சிபலா? ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கல்யாணத்துக்கு போனது தப்பா? சரி வா போவோம். நம்ம தலையெழுத்து இப்படிதான் இருக்குது. என்ன மிஸ், ஒரே சத்தமா இருக்கு, என்ன பிரச்சனை? சார், நேத்து டெஸ்ட் சொல்லியிருந்தேன் சார். ரெண்டு பயல்களுமே லீவு சார். நேத்து கேட்டா ஒரே பதில சொல்றானுங்க. என்னடா உங்க மிஸ் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுங்கடா, அதான் சார் கேக்குறாருல. சார், நாங்க உண்மையா தான் சார் சொன்னோம். அப்புறம் என்னடா உங்க மிஸ் சொல்றாங்களே? சரி, நீ எதுக்கு தான் லீவ் போட்ட? சார், எனக்கு அடிபட்டுச்சு சார். அப்படியா? உண்மையாவா சொல்ற? சார், அவனுங்க சொல்றதெல்லாம் பொய் சார். ரெண்டு பேரும் ஒரே பதில சொல்றானுங்க சார், மாத்தி மாத்தி. என்ன மிஸ் சொல்றீங்க? இருங்க நான் கேக்குறேன். எலே, உனக்கு எப்படி அடிபட்டது? சார், இங்க பாருங்க சார், என் கால்ல செங்கல் பட்டு அடிபட்டுருச்சு. அட பாவி, இத முன்னாடி தெளிவா சொல்லிருக்கலாம்லடா. ஓ அப்படியா? சரிப்பா சரிப்பா. அங்க பாருங்க மிஸ், அந்த பையன் கால்ல கூட அடிபட்டு இருக்குது. சரி தம்பி, உனக்கு என்ன? சார், நான் ஊருக்கு போயிட்டேன் சார். எந்த ஊருக்கு போன? சார், செங்கல்பட்டுல எங்க மாமாவுக்கு கல்யாணம் சார். அங்க போயிட்டேன் சார். அப்படியாப்பா? சரிப்பா. டெஸ்ட் இருக்குல்லப்பா, முன்னாடி சொல்லிட்டு போகணும்ல. கல்யாணம்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதுக்காக இப்படி மிஸ் கிட்ட சொல்லாம போலாமா? மிஸ் இப்ப கவலைப்படுறாங்க பாரு. என்ன சார் நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் கேட்டதுக்கு ஒரே பதிலா முடிச்சானுங்க சார். ஆமா மிஸ், ரெண்டு பேரும் ஒரே பதில தான் இப்பயும் சொல்றாங்க. பசங்களா நீங்க போங்க. இதுக்கு போய் அந்த பசங்களை அப்படி அடிச்சிருக்கீங்களே மிஸ். சாரி சார், இனிமேட்டு இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். போங்க மிஸ், எல்லாத்தையும் ஒழுங்கா விசாரிச்சு பண்ணுங்க எதா இருந்தாலும். என்ன பாவம்டா? நம்ம சொல்றது ஒழுங்காவே கேட்கலல்ல. இந்த மிஸ் கவனிச்சாங்க நம்ம சொல்றது ஒழுங்கா? நம்ம மேலயே இருந்தாலும் தப்பு இருக்குடா. நம்ம ஒழுங்காவே சொல்லலல்ல. செங்கல்